அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. சுவேமக்கு நன்றி. அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதினிலே நாங்கள் ஒரு மனதாய் கூடி ஜெபிக்க அன்னை மரியாளின் பரிந்துரையோடு இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெப குழுவிலே நாங்கள் ஒரு மனதாய் கூடியிருக்க செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்ல உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை முதல் மாலை வரைக்கும் நீர் எங்களை வழிநடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த தாய் வீட்டிற்கு சென்று வர அனுமதித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய் வீட்டிலே அநேக தேவ பிள்ளைகளை சந்திக்க வைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாளிலே ஜோஸ்பின் டீச்சர், சாந்தி, ஜெனிஃபர், இந்த 3 குடும்பங்களையும் நீர் சந்திக்க வைத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய பிள்ளைகளை இந்த குழுவிலே கொண்டு வந்து உடனே அவர்கள் தாகத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்து அமர செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எந்த காரணத்துக்காக, எந்த கருத்துக்காக, எந்த மன உளைச்சலோடு, எந்த வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரணத்துக்காக மன உளைச்சலில் இருக்கிறார்களோ, அவற்றை எல்லாம் நீர் அறிகிற தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதைதான் யோவேல் இறைவார்த்தை புஸ்தகம் மிக அழகாக சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவேல் 2:27. யோவேல் புஸ்தகம் 2:27 இப்படியாக சொல்லுகிறது. இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும், இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும், ஆண்டவர் ஆகிய நானே உங்கள் கடவுள் என்றும், என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவருடைய அன்பை மறந்தவர்களாக இருக்கிறோமே. அவருடைய வார்த்தைகளை வாங்கிட்டு அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்ல, அந்த வார்த்தைகளை எடுத்து உரைக்க எங்களுக்கு குறைவாய் உள்ள ஞானத்திற்காக ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் என்று ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் நாங்கள் அதை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேனினும் இனிமையாக இருக்கிறது. இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்று, ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும், என்னை என்று வேறு எவரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியான வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் நீங்கள் ஒரு நாளும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, தம் வார்த்தையை அவர் வாசிக்கலாம். சங்கீதம் 107:20. ஆமென். அவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை அவர் விடுவித்தார். ஆமென், ஆமென். அவர் தம் வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறார். சுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்கம்மா. ஆண்டவருடைய வார்த்தைகளை வாங்குறீங்க, ரிசீவ் பண்றீங்களே, வாயை திறந்து சொல்லுங்க. வார்த்தைகளை அனுப்பி உன்னை குணப்படுத்துகிறார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். வார்த்தைகளை அனுப்பி உன்னை குணப்படுத்துகிறவர். இன்னைக்கு கால் புண்ணு பார்த்தேன், செபாஸ்டியனுடைய தாயாருடைய காலடிகளை பார்த்தேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. இதோ வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஆமென். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமன் பார்த்தவர்களே, அதனால தான் மத்தேயு 4:4 சொல்லுகிறது மிக தெளிவாக, மனிதர் ஆமென். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். ஆமென். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது சாத்தான் அலகை சோதிக்கிறான். இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியினால் அழைத்து செல்லப்படுகிறார். அவர் 40 நாள் இரவும் பகலும் அங்கே நோன்பு இருக்கிறார். அதன் பின் அவர் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, சோதிக்கிறவன் நம்மையும் அணுகி நமக்கு சோதிப்பான், துன்பங்களை கொண்டு வருவான். இயேசுவுக்கே சோதனை நடந்தது. எப்பொழுது? அவர் பசியுற்று இருந்தபோது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும், சோதிக்கிறவனுக்கு தெரியும் நம்முடைய வீக் பாயிண்ட் என்ன. அங்க வந்து அடிப்பான். ஆமென். அங்க வந்து அடிப்பான். ஆமென். இயேசு 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்த பிற்பாடு அவர் பசியுற்றார். நோன்பை குறித்து இன்று நாம் தியானித்தோம். நோன்பு என்ன? நோன்பை குறித்து மிக அழகாக இன்று கருமத்தம்பட்டியிலே நாம் தியானித்தோம். தாய் வீட்டிலே தியானித்தோம். மிக அழகாக அருள் தந்தை செபாஸ்டியன் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அற்புதமான ஒரு வழிபாடு. சோதிக்கிறவன் எப்படி கேட்கிறான்? நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று சொல்லுகிறான். கட்டளையிடும்படி சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து. அவர் மறுமொழியாக தெளிவாக சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆமென். ஆமென். அதனால தான் யோபேல் 2:27 மிக அழகாக சொல்கிறது, இஸ்ரவேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னை என்று வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வீர்கள். அறிந்து கொள்வதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அறிந்து கொண்டோம் அப்பா. இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள்.
ஆமென் ஆமென் ஒருபோதும் நீங்கள் நிந்தைக்குள்ளாக மாட்டீர்கள். ஒருபோதும் நீங்கள் நிந்தைக்குள்ளாக மாட்டீர்கள் என்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. அதனால தான் ஏசாயா 28, 23, 24 வசனம் மிக அழகாக சொல்லும். ஏசாயா 28, 23, 24 வசனங்கள். செவி கொடுங்கள். ஆமென். செவி கொடுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். செவி சாய்த்து நான் சொல்வதை கவனியுங்கள். விதைப்பதற்கென உழுபவர்கள் நாள்தோறும் உழுது கொண்டே இருப்பார்களா? நிலத்தை நாள்தோறும் கிளறி பரம்படிப்பார்களா? ஆமென். அதன் மேற்பரப்பை சமமாக்கிய பின் உளுந்தை தூவி சீரகத்தை விதைப்பார்கள் அன்றோ? ஆமென். வார்கோதுமை. ஆமென். சும்மா கொத்திக்கிட்டே இருப்பாங்களா? விதைப்பதற்காக உழுபவர்கள் நாள்தோறும் உழுது கொண்டிருப்பார்களா? இல்லை. நிலத்தை நாள்தோறும் கிளறி பரம்படிப்பார்களா? இல்லையோ. அதை சமமாக்கி உளுந்தை தூவி சீரகத்தை விதைப்பார்கள் என்றோ? கோதுமை பாத்திகளிலும் தானியங்களை ஓரங்களிலும் உரிய இடத்திலும் விதைப்பார்கள் என்றோ? நம்முடைய வாயிலும் இன்னைக்கு வருகின்ற வார்த்தை, இறை வார்த்தை உங்கள் உள்ளங்களிலே விதைக்கப்பட வேண்டும். ஆமென் ஆமென் விதைக்கப்பட வேண்டும். ஆமென். செவி கொடுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். செவி சாய்த்து நான் சொல்வதை கவனியுங்கள் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். செவி சாய்த்து ஒவ்வொரு நாளும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதல்ல. அதனால்தான் யோவேல் 2:27 மிக அழகாக, இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். ஆமென். அதுதான் எசேக்கியேல் 36 அதிகாரம் 11 வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. உங்களில் மானிடரையும் விலங்குகளையும் மிகுதியாக்குவேன். அவர்கள் பழுகி பெருகுவர். முற்காலங்களைப் போல் உங்களை குடியேற்றுவேன். முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆமென். நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அதனால தான் யோவேல் 2:27 சொன்னார், இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னை என்று வேறு எவரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என்ன அழகான வார்த்தைகள்! உங்களுடைய ஸ்தோத்திர பலியில கிடைச்ச வார்த்தைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எடுங்க. ஸ்தோத்திர பலிகள் எடுக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்துவார், உங்களுக்கு விடுதலை அளிப்பார். ஒவ்வொருவருக்கும் அவருடைய செயல்களை முன்னிட்டு நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி, அப்ப ஸ்தோத்திர பலி தான் மெயின் நமக்கு. ஆமென். ஸ்தோத்திர பலி தாங்க மெயின். அந்த ஸ்தோத்திர பலி ஒரு 10 ஸ்தோத்திர பலி எடுக்கிறீங்க. அந்த ஸ்தோத்திர பலியில் உண்மையாய் ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவருக்கு ஏறெடுக்கும் பொழுது உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஏறெடுக்கும் போது அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை அனுப்பி, ஆமென். அப்படி கிடைத்த வார்த்தைகள் தான் இன்றைய நாளிலே நமக்கு கிடைத்த இறை செய்தி. யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2:27. என் மக்கள் ஒருபோதும் அவமானம் அடையப் போவதில்லை. திருப்பாடல் 126:5 கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வார்கள். திருப்பாடல் 126:5 வாசிக்க கேட்போமா? ஆமென். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர். நீ வேதனையோடு வந்திருக்கிறியா? கவலையோடு வந்திருக்கிறியா?
வீட்டில் அவ்வளோ பிரச்சனை. எந்த பிரச்சனையை நான் முன்னால் வைக்கிறது ஒன்றுமே முடியாமல் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறியா? என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, இன்று ஆவியானவர் உணர்த்துகிறார், என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். என் மக்கள் ஒருபோதும் அவமானம் அடைய மாட்டார்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பி வார்த்தையை அனுப்பி அதனால தான் சங்கீதம் 107:19 சொல்லுகிறது, அவர்கள் சங்கீதம் 107:19 அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர் அவர்களை துன்பங்களினின்று விடுவித்தார். ஆமென். எப்பொழுதெல்லாம் உனக்கு நெருக்கடி, வேதனை, துன்பம், துயரம் வருகிறதோ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுப்பார். ஆண்டவரை நோக்கி கூவி, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தார்கள். சங்கீதம் 107:17 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு நோயாளியுடைய அனுபவத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோய் எதனால் வந்தது? சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், அவருடைய தீச்செயலின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். எல்லா உணவையும் அவர்கள் மனம் வெறுத்தது, சாவின் வாயில்கள் அவர்கள் நெருங்கினார்கள். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்த பொழுது அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்து தன் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. இதுதான் ஒரு நோயாளியா இருக்கிறவருடைய ஒரு அனுபவம். இன்று அநேக தேவ பிள்ளைகள் மனநோய் ஒரு பெரிய நோய், மருந்தே கிடையாது. அதுக்கு ஒரே மருந்து இறை வார்த்தை தான். அல்லேலூயா. இறை வார்த்தை மட்டும்தான் மருந்து மனநோய்க்கு, வேற எந்த மருந்து செல்லாது. அல்லேலூயா. ஆமான் பாரதவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்று உள்ளது அவரது பேரன்பு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை குணமாக்கி நீ படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. அதனால தான் எசேக்கியேல் 36:11 அழகாக சொல்கிறது, உங்களில் மானிடரையும் விலங்குகளையும் மிகுதியாக்குவேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் பலுகி பெறுவார்கள், முற்காலங்களைப் போல உங்களை குடியேற்றுவேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி,
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நான் சொல்வதை, நான் கூறுவதை கேளுங்கள், செவிசாய்த்து நான் சொல்வதை கவனியுங்கள் என்று உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செவி கொடுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். இன்னைக்கு ஆவியானவர் திருப்பாடல்கள் வழியாக, ஸ்தோத்திர பலிகள் வழியாக நமக்கு கொடுத்த வார்த்தை தான் இது. ஆனால் முக்கியமான ஒரு வார்த்தை ஆவியானவர் தருகிறார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்காரு? கனியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கனியை எதிர்பார்க்கிறார். அதனால தான் யோவான் 15:13 சொல்லுகிறது, தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்கள்னு சொல்றார் இயேசு. 15ஆம் வசனம் சொல்றாரு, இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது, உங்களை நான் நண்பர்கள் என்றேன். உங்களை நான் நண்பர்கள் என்று, நண்பர்கள் நண்பண்டான்னு சொல்றார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கு. ஆனால் அவர் விரும்புறது என்ன? கனி. கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்மை எதிர்பார்க்கிறார். கனி கொடாத செடிகள், கனி கொடாத செடிகள் சாணை இணைந்திருக்கணும் இயேசுவோடு. கனி தராத கொடிகளை தரித்து விடுவார், வெட்டி நெருப்பில் போட்டுருவார். அல்லேலூயா. தரித்து விடுவார். கனிதரும் கொடிகளை கழித்து விடுவார், அப்படியே மேலாக கட் பண்ணி விடுவார். அல்லேலூயா. தரித்து விடுவார் என்றால் சுத்தமாக வெட்டி தூக்கி போட்டுருவார், நெருப்பில் போடப்படும், அது யூஸ் ஆகாது. ஆனால் கவாத் பண்ணும்பொழுது மேலாக அந்த முனியாக, நான் திராட்சை தோட்டம் வச்சிருந்தேன், அதில் நான் அனுபவம் உண்டு. அதை அந்த சீசன் வரும் பொழுது அப்படியே 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 கடித்து விடும் பொழுது மிக அழகாக திராட்சை கொலைகள் வந்து கொண்டிருந்தது. கனித்தராத கொடிகளை தரித்து வெட்டி தூக்கி எறிவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பது என்ன? கனி கொடுக்கிற பிள்ளைகளாக. ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு சாக்கு போக்கு சொல்லாத பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு உண்மையோடும் நேர்மையோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அவரை அன்பு செய்வதற்காக அவர் நம்மை அழைக்கிறார். மூடிருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே உன் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே உன் முன்னே நிறுத்தியுள்ளேன். யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. என்னுடைய உம்முடைய கட்டளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னை என்று வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொண்டால் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் நடுவில் அவர் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால், ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால், அவரை என்று வேறு எவரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொண்டால், இனிமேல் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க. கொஞ்ச நினைச்சிடுங்க. கொஞ்ச நினைச்சிடுங்க. இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவர். இதோ இதை கேட்கின்ற கேட்க போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அனுப்பி துன்பங்களிலிருந்து விடுவித்து, வார்த்தையை அனுப்பி நோய்களிலிருந்து குணப்படுத்தி, வார்த்தையை அனுப்பி அழிவின் குழியில் நின்று நம்மை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. எனவே சங்கீதம் 107:21 சொல்லுகிறது, ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக என்ற நம்முடைய வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக என்ற உம்முடைய கட்டளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அக்களிப்போடு அவர்தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக என்று உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.